ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நமது வாழ்வில் அனைவருக்குமே நோய்களானது இருக்கத்தான் செய்யும். அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோயோ, கால்வலியோ, கைவலியோ, உடம்பு வலியோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று இந்த ஒரு விபூதியை மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் உண்டு வர வேண்டுமாங்க. இதை நீங்கள் உண்பதனால் உங்களுக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக மடத்திற்கு சென்ற பக்தர் அவரிடம் இருக்கிற நோய்களையும், அது மட்டுமல்லாமல் ஒரு நோய் சரியாகிவிட்டால் மற்றொரு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு நோயானது வந்துவிடுகிறது பெரியவா என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது நமது அனைவருக்குமே ஒரு நோயானது இருக்கத்தான் செய்யும். அந்த நோய்கள் அனைத்துமே குணமாவதற்கு திருச்செந்தூருக்கு சென்று நீ இதை மட்டும் செய்து வா. இதனால் உனக்கு திருச்செந்தூரின் முருகனின் அருளும் பெற்று, அது மட்டுமல்லாமல் உனக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று அந்த விபூதி என்ன விபூதி என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது திருச்செந்தூரில் நீங்கள் காலையில் திருச்செந்தூர்ல எப்பயுமே முருகனுக்கு காலையில விஸ்வரூப பூஜையானது நடந்து கொண்டுதான் இருக்குமாங்க. அந்த விஸ்வரூப பூஜையில அங்க பன்னீர் இலை விபூதி கொடுப்பாங்களாங்க. அந்த பன்னீர் இலை விபூதி காலையில 5:30 மணி டு 6:15 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீங்க பணம் கட்டணும், துட்டு கட்டணும் ஒரு அவசியமே கிடையாதுங்க. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் இலை விபூதியை கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுப்பாங்கன்னா, பன்னீர் இலைக்குள்ள விபூதியை வச்சு திருச்செந்தூர் முருகனுக்கு பாதத்திற்கு அடியில இந்த விபூதியை வைத்து எடுத்து அதற்கு பிறகாக நமது பக்தர்களுக்கு கொடுப்பாங்களாம். அதை நம்ம பக்தர் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இதற்கு முன்பாக நீங்கள் திருச்செந்தூருக்கு முந்தைய நாளே சென்று விட்டு காலையில் கடலில் நீராடி விட்டு வர வேண்டுமாங்க. கடலில் குளித்து விட்டு அதற்கு பிறகாக பூஜை அதற்கு பிறகு திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வணங்கிவிட்டு காலை 5:30 மணிக்குள் நீங்கள் அங்கு சென்று திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு அதற்கு பிறகாகத்தான் இந்த பன்னீர் இலை விபூதியை கொடுப்பாங்களாம். அந்த விபூதியை நீங்கள் வாங்கிவிட்டு அந்த விபூதியை எடுத்து நீங்கள் நெற்றியிலும் பூசிவிட்டு அதாவது ஒரு கைப்பிடி விபூதியை எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகாக அந்த இலையை, அந்த பன்னீர் இலையை நீங்கள் வெத்தலை போல் மடித்து விட்டு அதை நீங்கள் உண்ண வேண்டுமாங்க. இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். பெரியவா அவர்களை இந்த விபூதியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். அதாவது சிவபெருமானுக்கு உரிய பொருள் தான் இந்த விபூதி. அவரது மகனான முருகப்பெருமானிடம் இந்த பன்னீர் இலை விபூதியை நீங்கள் வாங்கி உண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் அது தீர்ந்து விட்டு உங்களுக்கு நோய்களே வராமல் இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இதை போன்ற பிரச்சனைகள் தீராமலும், அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகளால் அவதிப்பட்டிருப்பார்கள். நோய் நொடிகளால் அவதிப்பட்டு அவர்களால் அந்த நோயிலிருந்து வெளியவே வர முடியல, எத்தனையோ டாக்டரை பார்த்து விட்டோம், இருந்தாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கி என்று கூறுவார்கள் அல்லவா. அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். அவர்களுக்கும் இந்த நோய் நொடிகளிலிருந்து ஒரு தீராத நோய்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். திருச்செந்தூருக்கு சென்று ஒரே ஒரு முறை மற்றும் இந்த வெற்றிலை, அதாவது பன்னீர் இலை விபூதியை நீங்கள் வெத்தலை மாதிரி சாப்பிட்டு வர வேண்டுமாம். இந்த இலையிலும் அந்த விபூதியிலும் அவ்வளவு சக்தியானது இருக்கிறதாம். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கொடிய நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். நோய்கள் அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவர் கூறிய எளிய பரிகாரங்களும் தொடர்ந்து